ஒரு இன்டர்வியூக்கு ஒருத்தன் போகிறான்னா அவனுடைய பேச்சு திறமையை வச்சு தான் அவனுக்கு வேலை கொடுப்பாங்க. பார்த்துருப்பீங்க, ஒருத்தன் இன்டர்வியூவில் நல்லா கோட்டு டையெல்லாம் போட்டு அப்படி நிற்கிறான். போனோன்னு முதல் கேள்வி கேட்டிருக்காரு ஒருத்தர். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய பெருங்கடலை அப்படியே ஒரு வாளியில் அள்ளினா எத்தனை வாளியில் அள்ளலாம் அப்படின்னு இருக்கான். 1 மணி நேரத்தில் எத்தனை வாளி அள்ளலாம் அப்படின்னா அவன் எப்படியோ யோசிச்சிருக்கான். 1 மணி நேரத்தில் இந்திய பெருங்கடல் தண்ணியை ஒரு 1000 வாளி அள்ளலாம் சார். உனக்கு வேலை இல்லை போடான்ட்டார். என்னய்யா இது, நம்ம ஏதோ குத்து மதிப்பாக சொன்னோம், வேலை இல்லைன்ட்டாங்கன்ட்டு. இன்னொருத்தன் வந்திருக்கான், இந்திய பெருங்கடலின் நீரை 1 மணி நேரத்தில் எத்தனை வாளிகளில் அள்ளலாம். அவன் சொன்னான், வாளியினுடைய அளவை பொறுத்து தான் எத்தனை வாளிகள் என்பது தீர்மானிக்கப்படும்னா. யூ ஆர் அப்பாயிண்டட்னா. அந்த இடத்துல பாருங்கள், அவனுடைய யோசனை பாருங்கள் எவ்வளோ சரியாக இருந்திருக்குன்னு. சின்ன வாளியாக இருந்தால் 10,000 வாளியில் அள்ளி போட்டாலும் அள்ளிக்கிட்டு இருக்கலாம். பெரிய வாளியாக இருந்தால் 100 வாளியில் அள்ளி போட்டலாம் 1 மணி நேரத்தில். வாளியின் அளவை பொறுத்து அப்படின்னா. இன்னொருத்தனை என்ன சொல்லியிருக்காங்க, தேசிய கீதம் பாடுறான் இருக்காங்க. அவன் கிட்டத்தட்ட 2000 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கான். மனப்பாடம் பண்ணி a + b ² = a² + 2ab + b², நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், தஸ் ஐன்ஸ்டீன்ஸ் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், ஆகாகா ஓகாகா எல்லாம் படிச்சுட்டு போகிறேன். தேசிய கீதத்தை பாடுறான்னு 2000 கேள்வி மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கேன், தேசிய கீதத்தை பாட சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அவன் பாடிட்டு போயிட்டான். சரி, நம்ம அழகாக பாடிட்டான், நம்மளுக்கு வேலை கொடுப்பாங்கன்ட்டு. இன்னொருத்தன் வந்தான், தேசிய கீதம் பாடியானோன்னே எல்லோரும் எந்திரிச்சு அட்டென்ஷன், யார் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறவங்களாம் எந்திரிச்சு அட்டென்ஷனில் நிற்க சொல்லி ஜனகணன் பாடினான் பாருங்க. யூ ஆர் அப்பாயிண்டட்னா. என்ன காரணம்னா, தேசிய கீதம் பாடும் பொழுது எல்லாரும் அட்டென்ஷனில் நிற்கணுன்ற அந்த செய்தியை எம்டியிலேருந்து அவ்வளோ பேரையும் அட்டென்ஷனில் நிற்க வச்சான் பாருங்க. அவனுக்கு வேலை கொடுத்தாங்க. அதனால் வாய் சாமர்த்தியம் மட்டும் இல்லை, அந்த மூளையை, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யார் சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த உலகம் சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கும். சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது தாய்மொழி கல்வியா, பிறமொழி கல்வியா, அனுபவ கல்வியா? இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் தாய்மொழி கல்வியில் வேணாலும் படிங்க, இல்லை அந்நிய மொழி கல்வியில் வேணாலும் படிங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு எழுத்தும் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு அறிஞர்களாலோ ஏதோ ஒரு மேதைகளுக்கோ ஏற்பட்ட அனுபவங்கள் தான் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. சகோதரி நந்தினி பேசினாங்க, பெஞ்சமின் பிராங்க்லின் பற்றி பேசினாங்க. அவர் சின்ன வயசில் ஏற்பட்ட ஒரு சின்ன அனுபவத்தை மட்டும் நான் சொல்கிறேன். பெஞ்சமின் பிராங்க்லினோட வீடு ரொம்ப வறுமையான வீடு. அதில் அவர் 11வது குழந்தையா பிறக்கிறாரு. அவரை அவர் அப்பாவால் படிக்க வைக்க முடியல. அதனால் என்னன்றாரு, தம்பி இனிமேல் நான் உன்னை பள்ளிக்கு அனுப்ப முடியாது, நீ நின்று அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அவருக்கு வயது வெறும் 5 வயது. பையன் 1வது தான் படிக்கிறான். அந்த பையனுக்கு பள்ளிக்கு போகணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் பள்ளிக்கு போக முடியல. அதனால் தன் நண்பர்களோட டெய்லியும் பள்ளிக்கு போவான். தன்னோட நண்பர்கள் எல்லாம் பள்ளிக்கு உள்ள காம்பவுண்டுக்குள்ளே போவாங்க. ஆனால் இவன் மட்டும் அந்த காம்பவுண்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய குளத்தங்கரையில் உட்காந்து பட்டம் விட்டு விளையாண்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் திடீர்னு மேகமூட்டை வருது, இடி இடிக்குது, மின்னல் மின்னுது. திடீர்னு ஒரு மின்னல் இவர் நோக்கி வருது. இவர் விட்டுட்டு இருந்த பட்டம் எரிஞ்சு சாம்பலாயிருது. அதை பார்த்து இவர் மயக்கம் போட்டுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பார்க்குறாரு, எதற்காக இந்த நம்ம பட்டம் எரிஞ்சுதுன்னு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு விளங்கினது தான், மின்னல்ல மின்சாரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதே அப்பதாயா. அது அவரோட அனுபவ அறிவு தான். அதுக்கப்புறம் அதுலேருந்து மனிதனை எப்படி பாதுகாக்கலான்னு சொல்லி யோசிச்சு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் லைட்னிங் அரஸ்டர் என்று சொல்லக்கூடிய இடிதாங்கி ஐயா. அதுக்கப்புறம் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏசி, ஏர் கூலரு, கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு, ஐஃபோனு, ஐபேடு, பென் டிரைவு, இன்டர்நெட்டு, இமெயிலு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, டிஜிட்டல் கேமரா, ஸ்டில் கேமரா, சிசிடிவி கேமரா, இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கு பின்னாடியும் எங்களோட அனுபவ அறிவு தான் இருக்குங்கிறது யாரும் மறந்துட முடியாது. ஹோட்டலில் என்ன இருக்குன்னு கேட்டால் சப்ளையர் இப்படி தான் சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கண்டுபிடிப்பை பூரா கேப் விடாமல் பேசினார் பாருங்க. உண்மையிலே கல்லூரி பேராசிரியருக்கு என்னுடைய பாராட்டு. ஒரு ஹோட்டலில் போய் தம்பி என்ன இருக்குன்னு கேட்டால், தோசை, பூரி, வடை, சட்னி, பொங்கல், இட்லி, இடியாப்பம், அப்புறம் பேல்பூரி, பானிபூரி. ஐயா ஏதாவது சாப்பிட்றது கொண்டு வாயா, நீ சொன்னதை பூரா கேட்டு நான் மனப்பாடம் பண்ணி எது என் வயிற்றுக்கு இப்போ வேணும்ன்றதை கண்டுபிடிக்க முடியாது, ஏதாவது இருக்கிறத கொண்டு வாண்டுருவேன்.
அது மாதிரி அவ்வளவையும் மனப்பாடமாக அழகாக சொன்னார் பாருங்க. ஐயா உங்களை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்குறேன். திருப்பூருக்கு திருப்பூர்னு ஏன் பேர் வந்துச்சு? திருப்பூருக்கு திருப்பூர்னு பேர் வந்ததுக்கு நான் ஒரு காரணம் சொல்லுவேன். பலருடைய வாழ்க்கைக்கு திருப்பு முனையை ஏற்படுத்திய ஊர் திருப்பூர். அதனால தான் அதுக்கு அந்த பேர் வந்துச்சு. ஐயா நீங்க சொன்னது சத்தியமான உண்மை ஐயா. எதுவும் இல்லாமல் வந்தவர்களுக்கும் எல்லாத்தையும் கொடுத்து அழகு பார்ப்பது இந்த திருப்பூர் ஐயா. அதுக்கு திருப்பூர் உங்ககிட்ட கேட்கக்கூடிய விலை என்ன தெரியுமா? உங்களுடைய அனுபவத்துடன் கூடிய உழைப்பை மட்டும்தான் கேட்குது ஐயா. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு சின்ன பையன் படிப்பறிவே அவனுக்கு இல்லை, படிப்பே வராது. ஒரு கம்பெனியில் கோயம்புத்தூர்ல போய் வேலை செய்யறான். ஒரு 4 வருஷம் வேலை செய்யறான். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் யோசனை பண்றான், இந்த கம்பெனியில் நம்ம தொழிலாளியா இருக்கக்கூடாது, ஒரு கம்பெனி வச்சு அதுக்கு முதலாளியா இருக்கணும்னு ஆசைப்படுறான். தான் சேர்த்து வச்சிருந்த கொஞ்சம் அந்த சொத்துக்கள் எல்லாம் எடுத்துட்டு இந்த திருப்பூர் மண்ணுக்கு தான் வர்றான். அவனுக்கு ஒரு திருப்பு முனை நடந்ததுயா. இங்க வந்து பருத்தி தொழிற்சாலை அமைக்கிறான். அவன் பருத்தி தொழிற்சாலை அமைத்த நேரம் முதலாம் உலகப் போர்னால வந்து ஐரோப்பாவில் கடும் பருத்தி தட்டுப்பாடு. அதனால இவனோட திருப்பூர்ல இருக்கக்கூடிய பருத்தி தொழிற்சாலை ஓஹோ அப்படின்னு வளர்ந்ததுயா. அவர் யாருன்னு கேக்குறீங்களா? அவர் தான் ஜிடி நாயுடு. ஜிடி நாயுடுக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த திருப்பூர் தான் ஐயா. அதுக்கப்புறம் அவர் தொழிலை விரிவுபடுத்த எண்ணி மும்பை போறாரு. அங்க ஒரு மிகப்பெரிய தோல்வி. ஆனா அவர் மனம் தளர்ந்து விடவில்லை. ஏன்னா முதல் அவர் தொழில் ஆரம்பிச்சது திருப்பூர் யாரையும் கைவிட்டு விடாதியா. மறுபடியும் கோயம்புத்தூருக்கு வராரு. ஒரு பஸ் கம்பெனியில் வேலைக்கு சேர்றாரு. அந்த பஸ் கம்பெனி ஓனருக்கு நாயுடை பற்றி அவரோட டேலண்ட்டை பற்றி தெரியும். அதனால் நீ கம்பெனியில் வேலை பண்ணு, உனக்கு ப்ளஸ் ஒரு பஸ்ஸும் தரேன், அதையும் நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே கம்பெனியில் தொழிலாளியாகவும் ஒரு பஸ்ஸுக்கு முதலாளியாகவும் வேலை செய்கிறாரு. கொஞ்ச நாளில் வந்து ஆட்டோமொபைல் தொழிலில் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்கிறாரு. மிகப்பெரிய கண்டுபிடிக்கிறாரு. அதே மாதிரி விவசாயத்துறையில் ஒட்டு செடிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதே எங்கள் ஜிடி நாயுடு தாயா. இந்த ஜிடி நாயுடுக்கு எந்த படிப்பறிவும் கிடையாதுயா. தாய்மொழின்னு பேசினாங்க. எப்படி பேசினாங்க? மொழின்னாங்க, அழக அழகுன்னாங்க. நம்ம தமிழை மேலோட்டமா பார்த்தாதான் தமிழ். இறங்கி போனோம்னு வச்சுக்கோங்க, லாலா வேற்றுமை, நானா வேற்றுமை, ராரா வேற்றுமை, குற்றிய லிகுரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், அந்த குறுக்கம், இந்த குறுக்கம், 1008 இருக்கும். இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு இந்த சமுதாயத்துக்குள்ள வரணும்னு வச்சுக்கோங்க, மிஞ்சி போனால் நம்மளுக்கு ஒரு 40 வயசு 50 வயசு ஆயிரும். அது வரைக்கும் நம்ம இருப்போமோ மண்டை போடுவோமோ யாருக்கு தெரியும்? அதுக்கு மேலேயும் ஒரு வேலைக்கு போகலாம், நம்ம ஃபைலை தூக்கிட்டு போவோம். அங்கே எப்படி நம்மளை கூப்பிடுவாங்க? வாருங்கள், அமருங்கள் அப்படி நான் சொல்லுவாங்க. கமின், ப்ளீஸ் டேக் யூர் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போய் நம்ம அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிமகன் முதற்றே உலகு கேடில் விழிச்செல்வம் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க, அவங்க ஏம்மா நான் இன்னும் கேள்வியே ஆரம்பிக்கல அப்படிம்பாங்க. ஐயா, கேள்வியை நீங்கள் ஒன்றொன்றாக கேட்கிறீர்களா இல்லை தனித்தனியாக கேட்கிறீர்களா? ஒன்றொன்றாக கேட்டால் தனித்தனியாக பதில் சொல்வேன், மொத்தமாக கேட்டால் மொத்தமாக பதில் சொல்வேன். அவங்கள பேச விடாமல் நம்ம தாய்மொழியிலேயே பேசிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இது நம்ம ஆஃபீஸ்க்கு செட் ஆகாதுன்னு ஓகே ஐல் கால் யூ பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் கால் யூ பேக் தான் சொல்லுவாங்க. காலும் வராது ஒன்றும் வராது. உண்மையா இல்லைங்களாங்க ஐயா? நீங்களே சொல்லுங்கள். இப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுற பையனுக்கும் இன்டர்வியூ போயிட்டு கால் லெட்டருக்காக வெயிட் பண்ணுற பையனுக்கும் ஒரே மனநிலை தாங்க. அவன் மனசில் ஒரே பாட்டு தான் ஓடிட்டுருக்கோம். என்ன பாட்டுன்னு கேட்குறீங்களா? என்ன சொல்ல போகிற நீ, என்ன சொல்ல போகிற, எப்போ சொல்ல போகிற நீ, எப்போ சொல்ல போகிற, காத்திருந்தேன் 6 மாதம்தான், கண் முழிச்சு படுத்திருந்தேன் 3 மாதம்தான், என்னமோ நடக்குது, இதயம் வலிக்குது, மனசு தவிக்குது, உன்னோடைய வார்த்தைக்காக. இந்த பாட்டு தான் ஓடிட்டுருக்கோம். நம்ம நாட்டில் நிறைய அறிவாளிங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நாட்டுக்கு அந்நிய மொழி கல்வி தேவைன்னு சொல்கிறாங்க. ஏன் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்திலேருந்து பிரதாப்பானு மேதா வரைக்கும் இதை தான் சொல்கிறாங்க. முக்கியமாக தகவல் தொடர்பு துறை அப்படின்னு ஒரு துறை இருக்குது. அந்த துறையில் அடிமட்ட வேலையான டேட்டா என்ட்ரி, கால் சென்டர்ன்ற வேலைக்கு கூட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி தேவைப்படுது. நம்ம என்ன அடிமட்ட வேலைக்கா பார்ப்போம், நம்ம டாப்பில் போகணுமாச்சே. அடிமட்ட வேலைக்கே அங்கே இங்கிலீஷ் தேவைப்படும் போது நம்ம டாப்பில் போகிறவங்களுக்கு இங்கிலீஷ் தேவைப்படாதா இல்லையாங்கய்யா? ஐயா, நான் உங்கள்கிட்ட ஒரு பாட்டு பாடி காமிக்கிறேன். நான் அதை பாடி முடித்த உடனே உங்களுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆளுமா டோலுமா இசாலங்கடி மாலுமா தேர்ச்சி கலீஜுன்னு கிராக்கி விட்டா சாலுமா. ஐயா, ஏதாவது புரிஞ்சுதுங்களாங்க ஐயா? இது அர்த்தம் கேட்டால் நான் எங்கம்மா போகிறது? எனக்கு இது வரைக்கும் எம்எஸ்சி வரைக்கும் படிச்சிருக்கேன். இந்த பாட்டை சொல்லி கொடுத்து எனக்கு அர்த்தம் எந்த வாத்தியாரும் சொல்லி தரலப்பா.
இது நம்ம என்ன வேணாலும் எழுதிக்கலாம். ஆளுமா என்றால் ஆட்கள் என்று பொருள், டோலுமா என்றால் பெண்கள் என்று பொருள், ஐசாலக்கடி மாலுமா என்றால் ஆணும் பெண்ணும் மனமொத்து வாழ வேண்டும் என்று பொருள். எப்படி கரெக்டாக சொல்லிட்டேனே? உங்களை மாதிரி அறிவாளிங்க சொல்லுவாங்க ஐயா, ஆனால் நம்மளை மாதிரி பாமர மக்கள் சொல்லுவாங்களா? இதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சது. இது என்ன மொழினே எங்களுக்கெல்லாம் தெரியலை. என்ன மொழினே தெரியாது இருக்கிற ஒரு பாட்டை நம்மெல்லாம் கேட்கும் போது ஏதோ தெரிஞ்ச அந்நிய மொழியில் நம்ம ஏன் கல்வி கற்கக்கூடாது? கற்கலாமா கூடாதாங்க ஐயா? நீங்களே சொல்லுங்க. இத்தனை பேர் தாய்மொழின்னு பேசுறீங்க, தாய்மொழியை தமிழா கொண்டவங்களும் இங்கே இருக்கிறீங்க. எத்தனை பேர் மொபைலில் லாங்குவேஜாக தமிழை வச்சிருக்கீங்க? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஏடிஎம்ல போனால் கூட தமிழை செலக்ட் பண்ண மாட்டீங்க. அப்படியே தமிழை செலக்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் பின் நம்பரை அழுத்தவும். அதுக்கு மேலே ஏதாவது புரிய போதா? புரியாது. தாய்மொழியே அங்கே புரிய மாட்டேங்குதுங்க, அந்நிய மொழி தான் தேவைப்படுது. ஐயா, இன்னைக்கு வறுமைங்கிறத தமிழில் வறுமைன்னு படித்து தெரிஞ்சுக்கிட்டவனை விட, இங்கிலீஷில் புவர்னு படித்து தெரிஞ்சுக்கிட்டவனை விட, ஹிந்தியில் கஜடான்னு படித்து தெரிஞ்சுக்கிட்டவனை விட, உண்மையிலேயே பசியோடையே வாழ்ந்து தன்னுடைய உழைப்பின் வியர்வையை அடுத்தவனுக்கு சிந்துவிட்டு அதில் கிடைக்கும் ஊதியத்தில் தன் வியர்வையை துடைத்துவிட்டு ஏழையின் உதட்டில் மட்டும் இருக்கும் உண்மை உழைப்பின் ரகசியத்தை, சிரிப்பின் ரகசியத்தை உணர்ந்து வறுமையில் வாழ்கிறானே, அவனுக்குத்தாங்க ஐயா வறுமையினுடைய வலியும் தெரியும், அதை தீர்க்கும் வழியும் தெரியும். ஐயா, இன்னைக்கு கல்வி என்பது ஒன்றும் வானத்திலிருந்து பொத்துன்னு குதிச்சுட்டு சாஸ்திரம் இல்லைங்க ஐயா. ஒரு சமுதாயத்தினுடைய அனுபவத்தை, ஒரு தனி மனிதனுடைய, ஒரு வெற்றி பெற்ற மனிதனுடைய அனுபவத்தை ஒற்றை மனிதன் இரட்டை விரல்களில் எழுதும் வெற்றி எழுத்துக்கள் தானுங்க ஐயாவை. ஐயா, எனக்கு ஆசை தம்பின்னு ஒரு நண்பன் இருந்தான். ரொம்ப நல்லா படிக்கிற பையங்க ஐயா. திடீர்னு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டான். நாங்களாம் எவ்வளவா சொல்லியும் அந்த பழக்கத்திலேருந்து அவனை வெளியே கொண்டே வர முடியல. அவங்க அப்பாவுக்கு எப்படியோ தகவல் போகுது. உடனே அவங்க அப்பா கூப்பிட்டு சொல்கிறார், டேய், உங்கள் பாட்டம் மூட்டனெல்லாம் எனக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போகல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான்டா இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். இப்போ கூட உனக்காக ரொம்ப கஷ்டப்படுறேன்டா, இந்த குடிப்பழக்கம் உன்னை சீரழிச்சிரும், ரொம்ப பொறுமையாக சொல்கிறார். பையனுக்கு கேட்டுட்டு, சரிப்பா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் குடிக்க மாட்டேன்ப்பா அப்படின்ட்டு பொறுமையாக போயிடுறான். ஆனால் செவிடங்காதல் ஊதின சங்கு மாதிரி அந்த பழக்கத்துலேருந்து அவனால் வெளியே வரவே முடியலைங்க ஐயா. கொஞ்ச நாள் போயிடுச்சு, அவங்க அப்பா ஒரு விபத்தில் இறந்து போயிடுறார். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கல. ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கை கழுவிட்டுக்கிறேங்க ஐயா. கதவுக்கு பின்னாடி 4 பசங்க இருந்தாங்க. 3 பசங்க கையில் டம்ளர். டே இந்தாடா கொஞ்சம் குடுறா. டே இல்லை எனக்கு வேணாண்டா. அட இந்தா கொஞ்சம் சும்மா குடி. அட இல்லைடா எனக்கு வேணாண்டா. அடுத்து என்னமோ இதையெல்லாம் காணாதுன்னாட்டு பார்க்குறேன், என்னைக்காவது ஒரு நாள் குடிக்கிறதா இந்தா குடி. இல்லைடா நான் அதையெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு தப்புன்னு எந்திரிச்சு வந்துடுறான். நான் பக்கத்தில் வரும்போது பார்க்குறேன், அவன் 2 கண்ணில் அப்படியே தண்ணி ததும்பி நிற்குதுங்க ஐயா. நான் உண்மையை சொல்கிறேன், அந்த கண்ணீர் என்னிடம் பேசியது. அந்த கண்ணீர் என்னிடம் பேசியது. உயிர் நண்பன், இத்தனை ஆண்டு காலம் உன்னால் திருத்த முடியலை. உயிர் கொடுத்தார் அப்பா, இத்தனை ஆண்டு காலம் திருத்த முடியலை. பால் கொடுத்து பாசம் வைத்து வளர்த்தால் அன்னை, இத்தனை ஆண்டு காலம் திருத்த முடியலை. போதித்த ஆசான், இத்தனை ஆண்டு காலம் திருத்த முடியலை. அறிஞர்கள் போற்றும் அறநூல், இத்தனை ஆண்டு காலம் திருத்த முடியலை. ஆனால் ஓராண்டு காலம், வெறும் ஓராண்டு காலம் குடும்பம் நடத்தும் வழியை, அவன் அப்பாவின் ரணத்தை உணர்த்தி திருத்தினேன். என் பெயர் அனுபவம் என்று சொன்னதுங்க ஐயா. ஐயா, ஒரு தனி மனிதனை திருத்தி முன்னேற்றுவதற்கு இங்க அனுபவம் தானே தேவைப்படுது. சிலபஸை படிச்சவன் முன்னேறாம போயிடலாம், சிலப்பதிகாரத்தை படிச்சவன் முன்னேறாம போயிடலாம். தான் பட்ட சிரமத்தை படித்து உணர்ந்தவன் கண்டிப்பாக முன்னேறுவானுங்க ஐயா. ஐயா, ஒண்ணுமில்லை, இன்னைக்கு +2 படிக்கிற பையன் ஹாஸ்டலில் படிக்கிறான். காலான் லீவுக்கு அவங்க அப்பா கூட்டிகிட்டு வரக்கா போகிறார். முன்னாடி கேட்டில் அப்பா வெயிட் பண்ண. அன்னைக்குன்னு பார்த்தா பையனை பின்னாடி கேட்டில் தாட்டி விட்டுறாங்க. பையன் பின்னாடி கேட்டில் நிற்கிறான், அப்பா முன்னாடி கேட்டில் நிற்கிறார். 2 மணி நேரம் ஆச்சு, பையனை காணோம். எப்படியோ விசாரித்து பின்னாடி கேட்டுக்கு வந்து பார்க்குறாரு, பையன் தேம்பி அழுதுட்டு இருக்கிறான். என்னடா ஆச்சு, ஏன்டா அழுகிற அப்படின்னு கேட்குறாரு. பயந்துட்ட அப்படிங்கிறான். உடனே நானும் கூடி வரைக்கும் சொல்லி பார்க்குறேனுங்க, உங்கள் அப்பா வந்துடுவார், அழுகாத அப்படின்னு. இல்லை இங்கே 1 ரூபா காயின் இருக்குது, ஒரு ஃபோன் பண்ணி கேசுன்னா எனக்கு ஃபோன் பண்ண தெரியாதுங்கிறானுங்க. சரி ஃபோன் நம்பர் தான் கூட உங்கள் அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேங்கிறேங்க, எனக்கு ஃபோன் நம்பர் தெரியாதுங்கிறா. என்னங்க பையனுங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற பொட்டி கடைக்கார் சொல்ல, அப்பா உடனே கிடுகிடுன்னு வருது. ஏன்டா உனக்கு தித்தலை செலவு பண்ணி பொட்டிக்க வைக்கிற, உனக்கு ஃபோன் பண்ண தெரியலன்னு சொன்னியா நீ அப்படிங்கிறார். பையன் தேம்பிட்டே சொல்கிறான், எப்படி ஃபோன் பண்ணணும் இல்லாமல் புத்தகத்தில் எழுதி இருக்குது அப்படின்னு. இப்படித்தானுங்க ஐயா இருக்கிறது இவங்களுடைய கல்வி முறை என்பது. ஐயா ஒன்றுமில்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய பையன் அந்த சாதனை செஞ்சுட்டா இந்த சாதனை செஞ்சுட்டா ஃப்ளெக்ஸ் போர்டில் போட்டா வைக்கிறாங்க.
ஆனால் அதே பையன் வீட்டில் கேரம் போர்டு உடஞ்சிருச்சுன்னு அப்பாவுக்கு பயந்துட்டு தூக்குல தொங்குறாங்க ஐயா. இன்றைக்கு அந்த தானே நடந்துட்டு இருக்குது. இந்த சமுதாயத்தோடு ஒன்றிணைந்து அவனால் போக முடியலையே. ஆனால் அப்பாவுக்கு கடன் சுமை அதிகமாயிருச்சுங்கிறக்காக, அம்மாவுக்கு மூட்டு தேஞ்சு போச்சு, இனிமேல் வேலைக்கு போகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கிறக்காக, தன் அக்காவினுடைய திருமண செலவை ஏற்றுக்கொள்வதற்காக, தன் தங்கையின் படிப்பிற்காக, தன்னுடைய 10th சர்டிஃபிகேட்டையும் +2 சர்டிஃபிகேட்டையும் பீரோவில் தூங்க வச்சுட்டு கூலி வேலைக்கு போய் தன்னுடைய குடும்பத்தை மட்டுமே வல்லரசாய் வைத்துக் கொண்டிருக்கிறானே என் இளைய சமுதாயம். அவனுடைய அனுபவத்துக்கு அடிக்கிறீங்க சொல்லிட்டு. கல் தோன்ற மண் தோன்றிய காலத்தே முன்னே தோன்றிய மொழி கற்றுக் கொடுத்து தான் இன்னைக்கு உலகமெல்லாம் பரவிட்டு இருக்குது. அனுபவ கல்வி என்பது அடுத்தவனுக்கு பாடமாய் மட்டுமே அமையும். அந்நிய கல்வி என்பது அறியாமையிலேயே போய்விடும். ஆனால் தாய்மொழி கல்வி மட்டும்தாங்க ஒரு மனிதனை தலை நிமிரச் செய்யும். ஐயா, நான் கருவறையில் இருக்கும் போதே கற்ற மொழி தாய்மொழி. என் தாயை அறியும் முன்னரே உணர்ந்த மொழி தாய்மொழி. இந்த தாய் சொல்லிக் கொடுக்காத உலகத்தில் யாருங்க சொல்லி கொடுத்துட முடியும்? ஆனால் இன்னைக்கு கல்வி முறை எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு முக்காவாசி பள்ளிக்கூடத்தில் அம்மான்னு சொன்னா அடிக்கிறாங்க, அப்பான்னு சொன்னா கடிக்கிறாங்க. ஐயா, முதல்ல இந்த உலகத்துக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். உலகத்தில் எந்த மொழியிலும் பெற்றவங்களுக்கு அம்மான்னு சொல்றதில்ல, அப்பான்னு சொல்றதில்ல. ஏன் தெரியுங்களா? அம்மான்னு ஏன் தெரியுங்களா சொல்றோம்? அம்மாங்கிற ஒரு வார்த்தையில இம்மா என்கிறது மெல்லின எழுத்து. ஒரு தாய் என்பவள் தன் குழந்தைகளிடம் மென்மையாக இருக்க வேண்டும் என்று உலகத்துக்கே சொன்னது என் தாய்மொழி. அப்பா என்பது இப்பவும் பாவும் இருப்பது வல்லின எழுத்து. ஒரு தந்தை என்பவர் தன் குழந்தைகளிடம் கண்டிப்பாக வன்மையாக இருக்க வேண்டும் என்று உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இருந்தது என் தாய்மொழி. நான் தெரியாம தான் கேட்குறேன். இன்னைக்கு அந்நிய மொழி கல்வியை நீங்க வச்சுக்கிட்டு ஒரு குழந்தைக்கு அம்மானு சொல்லாத, அப்பான்னு சொல்லாத சொல்லி சொல்லி வளர்க்குறீங்களே. ஆனா கடைசி காலத்துல என் பசங்க இந்த பெத்தவங்களை பார்த்துக்கிறதுலன்னு மட்டும் சொல்றீங்களே, இது எந்த விதத்துலங்க நியாயம் நான் கேட்குறேன். ஐயா, ஒரு பையன் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது பெரிய விஷயமே கிடையாது. இந்த குடும்ப வாழ்க்கையில மார்க் வாங்குறானா அதுதான் முக்கியம். ஒரு பேப்பர்ல ஒரு பையன் மார்க் வாங்குறது பெரிய விஷயமே கிடையாது. அவன் இந்த சமுதாயம் அவனுக்கு என்ன மார்க் போடுறதா பெரிய விஷயம். பெற்றவங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிற, உங்க பையன் வெளிநாட்டில் வேலை செய்யறான்னு பெருமையா சொல்லிக்காதீங்க. ஒரு பையன் கடைசி காலத்துல உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம இருக்கானே, அதுதான் பெரிய விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வாழ்க்கை முறை எப்படியெல்லாம் நீங்க போயிட்டு இருக்குது பாத்தீங்களா ஐயா? இன்னைக்கு இருக்கிற படிப்பு முறை, கல்வி முறையெல்லாம் பசங்களுக்கு இனிக்கவா செய்யுது? கசக்க தானே செய்யுது. எக்ஸாம் மார்க்குனா நம்ம பையன் என்ன தெரியுங்களா பண்றான்? ஒண்ணுமே புரியல உலகத்துல, ஒண்ணுமே புரியல உலகத்துல, என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது, ஒண்ணுமே புரியல உலகத்துல. ஒன்றும் புரியாம ஒன்றும் தெரியாம மண்ணு மாதிரி மக்கு மாதிரி படிச்சுட்டு கடைசியில் கோட்டை விடுறதுக்கு எதுக்குங்க ஐயா இந்த படிப்பை நம்ம படிக்கணும்? இன்னைக்கு வாழ்க்கை சூழ்நிலை அப்படிதானுங்க ஐயா போயிட்டு இருக்குது. ஐயா, இன்னைக்கு இருக்கிற காலத்தில் எந்த சீட்டுக்கு டிமாண்ட் அதிகம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த சீட்டுக்குன்னா மெடிக்கல் சீட்டுக்கு தான் ரொம்ப டிமாண்டு. அதை தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் வாங்கி படிக்கிறாங்க. ஐயா, இன்னைக்கு இருக்கிற நாட்டு நடப்பில் மெடிக்கல் சீட்டும் கூட ஈஸியாக வாங்கிடலாம். நான் ஒன்று கேட்குறேன், ஒரே ஒரு எல்கேஜி அட்மிஷன் சீட்டு நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க பார்க்கலாம். ஐயா, இன்னைக்கு நம்ம நாட்டில் 2021 வரைக்கும் எல்கேஜி அட்மிஷன் சீட்டு முடிஞ்சு போச்சான். மனைவி வாந்தி எடுத்தோடனே போய் பள்ளிக்கூடத்து வாசலில் நின்றுறேன். ஒய்ஃபு வாந்தி எடுத்துருச்சுங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அநேகமாக ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ சீட்டை எப்படியாவது எல்கேஜியில் இது பண்ணி கொடுங்கன்னு 10,000 ரூபாயை கொண்டு போய் மனைவி வாந்தி எடுத்தோடனே வரிசையில் நின்றுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கல்யாணம் ஆகாதுக்கு முன்னாடியே பொண்ணு பார்த்தோன்னே போய் எல்கேஜி சீட்டுக்கு பணம் கட்டிடுவான் போல இருக்கு. அப்படி ஆகி போச்சு இப்போ.